2 முறை அண்ணன் விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக பேசினா மக்களுக்கு போர் அடிச்சிரும். அவர் யாருன்னு சுயரூபம் மொத்த மக்களுக்கும் தெரிஞ்சிரும். உச்சத்துல இருந்து அண்ணன் வந்து சொன்ன எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன். திமுகவை பத்தி குற்றம் சாட்டிய எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன். அவங்க பாருங்க அஃபிடவிட்ல இவ்வளோ தாக்கல் செஞ்சாங்க, இவ்வளோ வந்து அவங்க சம்பாதிக்கிறாங்க. அண்ணன் விஜய் மட்டும் எந்த லிஸ்ட்ல சேர்க்கிறது? அதாவது உச்சத்தை விட்டு வந்திருக்கிறாரு, உச்சத்தை விட்டு வந்திருக்கிறாரு. அவருடைய கோடிகளை சொல்லியிருக்கிறாரு. ஒரு உச்சத்தை விட்டு வந்திருக்கிறாருங்க. ஒரு படத்தோட வருமானம் 250 கோடி. ஆனா சொத்து எவ்வளவு தெரியுமா? 500 கோடி. இதை நீங்க நம்பணும். இதை நீங்க வந்து கையில இருப்பு இவ்வளவுதான், இவ்வளவு சொத்து தான் அப்படின்றது சரி. இவ்வளவு தூரம் நீங்க வந்து எல்லாத்தையும் சொல்றீங்க அப்படின்னா நீங்க அதன்படி நிக்கிறீங்களா? சொந்த எல்லாவற்றையும் நீங்கள் சரி செய்து நிற்பீங்களா? முதல்ல பரப்புரைக்கு மக்களை சந்திக்கணும், மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய சிக்கல்களை புரிந்து கொள்ளணும், மக்களை போய் அணுகணும். ஆனால் ஒப்புக்கு அண்ணன் சொன்னது போல ஒரு பிளேம் கேம் நாடகம் ஆடி இன்னைக்கு நாங்க வந்து எங்களை வெளியில விட மாட்டாங்க எஸ்ஓபி. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 13 இடங்கள்ல பாயிண்ட் பேசி பரப்புரை பேசி பொதுக்கூட்டத்தை அட்டென்ட் பண்றாருங்க எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர். அதெல்லாம் இடையூறு இல்லையா? அதெல்லாம் சிக்கலா? எங்களுக்கு தெரியலையே. இந்த ஜனநாயக நாட்டுல எல்லாருக்கும் உரிமை இருக்கு. உங்களுக்கு வெளியில வரணும் நோக்கம் இல்ல. இப்படியே ஓபி அடிச்சு அப்படியே தேர்தலை சந்திச்சு 2 முறை அண்ணன் விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக பேசினா மக்களுக்கு போர் அடிச்சிரும். அவர் யாருன்னு சுயரூபம் மொத்த மக்களுக்கும் தெரிஞ்சிரும். இவர் தானே அப்படிங்கிறத அப்படியே விட்டுருவாங்க. அதுதான் இங்க ஆக்சுவல் யதார்த்தம். அது இல்லாம சும்மா நாங்க பெரிய ஸ்டார் அப்படிலாம் சொல்லி வர்றதுனால இங்க ஒரு மாற்றம் ஏற்படும்லாம் இல்ல. யாருக்கு தொலைநோக்கு திட்டம் இருக்கு, யாருக்கு நீண்ட கால பார்வை இருக்கு, அடுத்த 50 ஆண்டு கால இந்த தமிழ்நாட்டு வரலாற்று என்ன மாதிரியான மாற்றம் வேணும் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு சிந்தனையோட இங்க சிந்திச்சு செயல்படுவது நாங்கள் தான்.